வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் மேடே உழைப்பாளர்கள் தினம். இன்றைய தினம் நாம் ஒரு சிறிய பதிவினை வெளியிடுகிறோம். ஸோ எங்களுடைய ஆங்கில செக்யூரிட்டிஸினுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னாக்க இது கொஞ்ச நாளில் வந்ததில்லை. 1995லேருந்து 2010-11 வரலையும் நியூஸ் லெட்டராக கொடுத்துட்டு அதன் பிறகு ப்ரைவேட் சேனலாக இருந்து அதன் பிறகு பப்ளிக் சேனலாக மாறியிருக்கிறது. நாம் நிறைய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஸோ அதற்கு தகுந்தாற் போல் உங்களிடமிருந்து எனக்கு தேவையானது என்ன என்றால் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் தினந்தோறும் அதை ஒரு அக்னாலஜி பண்ணுறதும் தான். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை விஷயத்தை எடுத்து பாருங்கள், இவ்வளோ துல்லியமாக சந்தைகளில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, நேற்றைய தினம் சந்தைகள் ஒரு புதிய உச்சத்தை தொட்டு இன்ட்ராடேயில், அதன் பிறகு பார்த்தோன்னா இந்த புல்லிஷ் மூமெண்ட் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் மார்க்கெட் இன்றைய தினம் லீவு, புதன்கிழமை ஹாலிடேங்கிறதுனால ஒரு செல் ஆஃப் லாஸ்ட் 1 ஹவரில் வந்ததுன்னு சொல்லலாம். மெயினாக இதற்கு 2 விஷயங்கள். ஒன்று இன்றைய தினம் விடுமுறை நாளானது ஒன்று, இரண்டாவது இன்றைய நைட்டு வரக்கூடிய யூஎஸ்னுடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் அவுட்கம். ஸோ இது ரெண்டும் ட்ரேடர்ஸ்க்கு என்னென்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனை கொடுத்ததுனால அவங்க பொசிஷனை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக இந்த லாஸ்ட் ஹவர் செல் ஆஃபே இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் த ஆப்ரேட்டர் சைடு தான், இன்ஸ்டியூஷன் சைடு தான் சொல்லலாம். ஸோ மேலும் நிஃப்டினுடைய அதுமாரி நேற்றைய தினம் பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டினுடைய வீக்லி க்ளோசிங் வேறு இருந்தது, அதனால் அது ஒரு அழுத்தம். இப்போது நாளைய தினம் நிஃப்டினுடைய வீக்லி க்ளோசிங் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் அதனுடைய அழுத்தமும் இருக்கக்கூடும். ஏன்னா ஓப்பன் ஆன உடனே அதை அது என்ன மாதிரி அதை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்க முடியாது இருக்கும். இப்போ கடந்த 2 நாட்களாக பார்த்தோன்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஒரு அபரிமிதமான ஒரு உச்சத்தை தொட்டது என்று சொல்லலாம் இன்ட்ராடேயில். ஸோ அதனால் என்ன எடுத்து உங்களுக்கு அது ஸ்பைக் ஆனது பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட மோர் தென் 18%. ஸோ இது இது ஃபஸ்ட் டைம்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்பைக் ஒரு திடீர்னு ஆகும்பொழுது என்னான்னு கேட்டிங்கனாக்க அது என்ன இண்டிகேட் பண்ணுறதுன்னா நியர் டேர்ம் ரிஸ்க் டு த மார்க்கெட் இருக்கும் என்பதனை ஊர்ஜிதப்படுத்துகிறது. ஆனால் மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய மைக்ரோ டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் வெளிவந்து இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னாக்கா 2.1 ட்ரில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய உச்சத்தை தொற்றுள்ளது. ஸோ அதனால் ஒரு எக்கானமியில் ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தையும் பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு பக்கம் ஒரு மைனஸ், இன்னொரு பக்கம் ஒரு ப்ளஸ், அது மாதிரி கிராஸாக இருந்துட்டு இருக்கிறதுனால தான் மார்க்கெட் ஒரு பெரிய ஒரு டெசிஷன் மூவில் செல்ல முடியவில்லை என்றும் சொல்லலாம். ஆனால் ஒரு காஷியஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் மார்க்கெட் ஒரு புதிய உச்சத்தினை வரும் நாட்களில் தொடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ மேலும் நேற்றைய தினம் பார்த்தோன்னா க்ரூட் ஆயில், பிரெண்ட் க்ரூட் பார்த்தீங்கன்னா 3% விழுந்திருக்கு. அதுமாரி இந்தியாவினுடைய கன்சம்ஷன் ஆஃப் க்ரூட் இம்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சைனாவை தாண்டி பண்ணியிருக்கோம். அதனால் ரஷ்யாவில் த பிக்கஸ்ட் இம்போர்ட்டர் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இப்போ இந்தியா முதலிடத்தை பிடித்திருப்பதும் நமக்கு குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அவங்க இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கனாக்க பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கீ டு த க்ரோத் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த க்ரீ டிரைவரில் மாத்திரம் இல்லாமல் தே ஹவ் ரிவைஸ் த டார்கெட் டு 7.8. கவர்மெண்ட் 7.6 சொல்லியிருக்கு, இவங்க 7.8 சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் மறுபுறம் நம்மளுடைய இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டு இந்த வெயிலின் சீற்றத்தினால் அதிகரிக்குமா அப்படிங்கிறது இப்போ எல்லோரும் அடுத்தது அதை கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறார்கள். அது என்ன என்பதை பற்றி நாம் சனிக்கிழமை நம்முடைய சிறப்பு பதிவிலே டிஸ்கஸ் பண்ணுவோம். நிஃப்டியை பொறுத்தவரை இந்த 22,775க்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் மந்திரம் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுபோல் 22,440.90 அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 48,242.70 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதுபோல் 49,573 மேலே போச்சுன்னா மார்க்கெட்டில் மறுபடியும் பேங்க் நிஃப்டிலையும் மொமெண்டம் வரக்கூடியதாக இருக்கக்கூடும்.
நாளைய தினம் நமது சந்தைகளில் வந்து ஒரு ஹை வாலட்டைல் மூவ் இருக்கக்கூடும். அதனால் விற்று வாங்குவதற்கும் வாங்கி விற்பதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். பட் ட்ரேடர்ஸ் வந்து காஷியஸ் அப்ரோச் நன்கு இருக்கும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.